ஐபிஎல் 19வது சீசனோட ஆக்ஷன் இந்த மாசம் 15ஆம் தேதி நடக்க போகுது. என்னதான் அதுல 10 டீம் கலந்துக்கிட்டாலும், இப்போ இந்த 2 டீம் தான் டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. இந்த 2 டீமுக்குள்ள ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்து பந்தம் இருக்கு போல. ஒரு பிளேயர ட்ரேட் பண்ணா கூட அது பெரிய கான்ட்ரோவர்சியா மாறிடுது. நான் எந்த 2 டீம சொல்றேன்னு இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், ராஜஸ்தான் அண்ட் சென்னை. இதுதான் அந்த 2 டீம். சென்னை சூப்பர் கிங்ஸ் சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணி வாங்க போறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸை கேட்ட உடனே சென்னை ஃபேன்ஸ்கெல்லாம் ஒரே குஷி. சேட்டன் நம்ம டீமுக்கு வர போறான்னு. பட் அதுக்கப்புறம் தான் பெரிய சம்பவம் ஒண்ணு அவங்க பண்ணாங்க. அது என்னன்னா, சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணிட்டு அதுக்கு பதிலா யாரை கொடுக்க போறாங்கன்னு எல்லாரும் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருந்தா, ஜடேஜாவை தான் கொடுக்க போறான்னு சொல்லிட்டாங்க. இதவே நம்ம வாயை பொளந்து பார்த்துட்டு இருந்தா, இதை விட பெரிய ஷாக் நியூஸ் ஒன்று வச்சிருக்காங்க. ஒருத்தரை மட்டும் கொடுக்க போறது இல்லையா, 2 பிளேயரை கொடுக்க போறாங்க. ஒன்னு ஜடேஜா பிளஸ் பத்திரனா, அப்படி இல்லைன்னா ஜடேஜா பிளஸ் பிரேவிஸ். இந்த 2 காம்போல ஏதோ ஒரு காம்போவை கொடுக்க போறாங்களாம். இந்த நியூஸ் வந்ததுல இருந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே அண்ணனுக்கு ஒண்ணுனா அண்ணனையே வெட்டுவோண்டா அப்படின்ற மூட்ல தான் இருக்காங்க. இதை பார்த்த சிஎஸ்கே அவங்களோட பேஜ்ல அபிஷியலா ஒரு வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்க. இந்த நியூஸ் ரூமர் தானு. அப்படி அவங்க அபிஷியலா சொல்லியும் கூட இன்ன வரைக்கும் அதை யாருமே நம்பல. இந்த ட்ரேட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி ரெய்னாவை அன்சோல்டு பண்ணதே இன்ன வரைக்கும் தாங்கிக்க முடியல. இப்ப இதுவும் நடந்துருச்சுன்னா அவ்வளவுதான். 2024ல மும்பை ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ணி என்ன அடி வாங்கினாங்களோ அதை விட 10 இல்ல 100 மடங்கு அதிகமா இவங்களுக்கு விழுகும். இது உண்மையா பொய்யான்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.